ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet டேங்கோட ஃபுல் செட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எனக்கு ஸ்பெஷலான ஆர்டர் தான். காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலமில் கஸ்டமர்ஸ் ரொம்ப குறைவு தான். 10% பார்த்தீங்கன்னா 10% கூட இருக்க மாட்டாங்க சேலமில் பற்றி நம்ம கஸ்டமர். காரணம் நம்மளுடைய ஷாப் ஆன்லைன் ஷாப் தான். சரிங்களா, நம்ம ரீட்டைல் ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் தான் ரீட்டைல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆவாங்க. நமக்கு 90% பார்த்தீங்கன்னா வெளியூருக்குள்ளே நம்ம நிறையா வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நமக்கு பார்சல் அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம வெளியூரில் போய் நம்ம வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறோம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சேலம் கஸ்டமர் தான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 feet டேங்க்கு, அந்த டேங்குக்கு தேவையான ஆக்சசரிஸு, அதுக்கு தேவையான ஸ்டாண்டு. ஸோ இப்படி இவர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேங்க்ஸில் என்னென்ன ஐட்டம் ஆட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சேலம் கடை வச்சிருக்கோமே, நமக்கு ரீட்டைல் கஸ்டமர்ஸ் இல்லையே, நம்ம ஒரு பெரிய செட்டிங் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் மந்தில் ஒரு 6 feet டேங்க் ஒன்று, 7 feet டேங்க் ஒன்று மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டேங்க் நம்ம மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet டேங்க், 7 feet டேங்க்லாம் எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணணும், அதுக்கு தேவையான அக்சசரிஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ டோட்டலாக பட்ஜெட் பிடிக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு பெரிய டேங்க் நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக இருக்க போது உங்களுக்கு மேக் பண்ணும்போது அது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்குமே தெளிவாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 22 கடைக்கு மேலே விசாரிச்சு பார்த்துருக்காரு. ஸோ நிறையா கடைகளுக்கு என்கொயரி போயிருக்காரு. ஸோ அவர் என்ன ஓப்பனாக சொல்லிட்டாரு, பிரதர் எனக்கு சில இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம யாரையுமே டாமினேட் பண்ணியோ ப்ளஸ் யாரையுமே டீக்ரேட் பண்ணி நம்ம என்றைக்குமே நம்ம வீடியோ போட்டது கிடையாது. ஸோ பொதுவாக பார்க்கக்கூடிய கஸ்டமருக்கு நான் ஒரு விஷயம் பொதுவாக சொல்லிடுறேன். ஸோ சில கடைகளில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. சரிங்களா, அப்போ நம்ம நமக்கு தேவையான விஷயம் நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு சொல்கிறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா, எப்பயுமே சில கடைகளுக்கு நீங்கள் போகும்போது அந்த கடைகளோட பீக் ஹவர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பீக் ஹவர்ஸில் கண்டிப்பாக போகாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது அக்சசரிஸ் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டோ அல்லது உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும், பிடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த கடையோட பிஸி ஹவர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக போய் கேட்காதீங்க. அந்த மாதிரி டைமில் யாராலையுமே உங்களுக்கு ஒதுக்கி உட்காந்து உங்களுக்கு கண்டிப்பாக டீல் கொடுக்க முடியாது. ஸோ இவருக்குமே அதே மாதிரி கொரிஸ் தான் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ நிறைய கடைகளுக்கு போயிருக்காரு, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னதுமே அதுதான், பிஸியான டைமில் நீங்கள் போனீங்கன்னா யாருமே உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் உட்கார வச்சு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது உட்காந்து பேசுனா கூட ஜஸ்ட் ஒரு 1/2 hour அது வேணும். இதே சம் ஃபில்ட்ரேஷன் ஐட்டமு ப்ளஸ் ஒரு பெரிய ஒரு செட்டிங் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொட்டையாக ஒரு கொட்டேஷன் போட்டு ஒரு 40,000 50,000 ஆகும் சொல்லிட்டோன்னா உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது கொட்டேஷன் கேட்குற மாதிரி இருந்தால் அந்த கடைகள் பிஸியாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே உங்களோட ரெக்குவயர்மெண்ட் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 feet ஹைட்டு, ஸோ பிரெத்து பார்த்தீங்கன்னா 1.5 feet. ஸோ இதனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm திக்னஸில் ஜெயின் கோபினோட கிளியர் கிளாஸ் போட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ நான் அதிகம் அல்ட்ரா கிளியரு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ்லாம் பண்ணுறது கிடையாது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா டேங்குமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் இருக்கிறனால என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எக்ஸ்ட்ரா கிளியர் அதிகமாக கேட்கறது கிடையாது. ஸோ நம்மளும் அது தனியாக எடுத்து பண்ணுறது இல்லை. சரிங்களா, ஏன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி இதிலே கிடைக்குது அப்படின்னா ஓகே. உங்களுக்கு கிளாரிட்டி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அல்ட்ரா கிளியர் எக்ஸ்ட்ரா கிளியருக்கு போகிற மாதிரி அவசியம் தேவைப்பட்டால் வரும். ஸோ இந்த டேங்கோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கம் பிரேசிங் கொடுத்துருக்கோம் 12 mmல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேங்க் என்ன சைஸ் ஹைட்டு கொடுக்கும்போது திக்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு சின்ன டேங்க் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட 6 mmல நீங்கள் கண்டிப்பாக மேக் பண்ணுங்கள். 5 mm 4 mmலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஹேண்டில் நம்ம சரியாக பண்ணுறலாம் கூட கிளாஸ் பிரேக் ஆகிறதுக்கு அதிகப்படியாக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா 6 mm. சரிங்களா, அது 2 feet × 1.25 × 1.25 அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 6 mm யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது 2 feet × ஹைட் 1.5 அகலம் பார்த்தீங்கன்னா 1 இருக்குமோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm யூஸ் பண்ணிக்கலாம். அதே
உங்களுக்கு அகலமும் ஒரு 1.5 இருக்கணும், ஹைட் ஒரு 1.5 இருக்கணும், லென்த் வந்து 2 ஃபீட் இருக்கணும்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து 8mm கிளாஸ் வந்து போகிறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சைஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டாலே 8mm போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 3 ஃபீட் டேங்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து அகலம் கம்மி தான் சரிங்களா, ஒரு 1.5 அடி தான் அகலம், 1.5 அடி தான் பார்த்தீங்கன்னா உயரம். இதுக்கு வந்து நம்ம 8mm போட்டாலே போதுமானது. ஸோ நம்ம எதுக்கு வந்து இதை 8mm போடாமல் 10mm போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டில் வந்து குட்டி குட்டி பசங்க விளையாடுறமா ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஏதாவது பொருள் எடுத்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 8mm 10mm போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பயப்பட தேவையில்ல. 10 12லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம வந்து திக்னஸாக போட்டு கொடுக்குறோம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க சும்மா விளையாட்டு போட்டுருப்பான், பட்டுன்னு அடிப்பாங்க, கொண்டு வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் திக்னஸ் கம்மியாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிளாஸ் வந்து பிரேக் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து 8mm போடும்போது வந்து நீங்கள் பிரேசிங் கொடுக்கறது வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். 10mm கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேசிங் தேவையே படாது சரிங்களா. பாட்டம்லையும் தேவைப்படாது, டாப்லையுமே தேவைப்படாது. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்ஜில் பார்த்தீங்கன்னா 2 பிரேசிங் கொடுத்துருக்கோம், சென்டரில் பார்த்தீங்கன்னா 12mm பிரேசிங் 2 கொடுத்துருக்கோம், 4 பிரேசிங் பார்த்தீங்கன்னா 12mm கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டாப்புக்காக நம்ம செலவு பண்ண தேவையில்லைங்கிறது, காஸ்ட் வந்து எனக்கு வந்து லோவாக இருக்கணும், உங்கள் டேங்க் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னார். ஸோ என்னோட 3 ஃபீட் டேங்க் இருக்குது, ஸோ அதனுடைய மாடல் எனக்கு வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்லைடிங் கிளாஸ் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த டாப் ஃபில்டர் பாக்ஸ் வந்து அவர் இந்த நம்மகிட்ட வந்து வரதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தான் சரிங்களா. ஸோ வந்து என்னோட நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்காரு. ஸோ உங்கள் டேங்க் இருக்கிற மாதிரியே கிளியரன்ஸ் வந்து எனக்கு வந்து செஞ்சு கொடுங்க பிரதர்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய DIY டாப் ஃபில்டர் தான் சரிங்களா. இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹேங் ஆன் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், சன்சனில் வரக்கூடிய XPL 500 யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய ஃபில்ட்ரேஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து எந்த ஃபில்ட்ரேஷன் தேவைப்பட்டாலுமே நீங்கள் தாராளமாக அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டாப் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த டேங்குக்கெலாம் நீங்கள் வந்து சம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையே படாது சரிங்களா. ஸோ நிறைய பேர் 3 ஃபீட் டேங்க்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் வந்து 2 ஃபீட்டில் சம்பு போடுறேன், 3 ஃபீட்டில் சம்பு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து 3 ஃபீட் டேங்குக்கெலாம் வந்து சம்ப் வந்து தேவைப்படாது. உங்களுடைய வால்யூம் வந்து ஒரு 260 லிட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்கள் சம்ப் வந்து யூஸ் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய எல்லா வால்யூமுக்குமே நான் தனித்தனியாக ஃபில்டர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஃபில்டர்ஸ் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அந்தந்த வால்யூமுக்கு தகுந்த ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது மார்க்கெட்டில், ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த டேங்குக்கு வந்து ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 kg பாக்ஸு. ஸோ இது வந்து பயோமீடியாஸ் வந்து நம்மளால் 5 kg வரைக்குமே வந்து தாராளமாக லோட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து செராமிக் ஒயிட் 1 kg, ரெட் 1 kg, நேனோட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. ப்ளஸ் வந்து பாண்டு ஸ்பாஞ்ச் ஒன்று, ஃபில்டர் பேடு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டேங்குக்கு தேவையான மோட்டர் பார்த்தீங்கன்னா RSS 750 45 வாட்டில் வந்து மோட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேங்குக்கு தேவையான லைட்டு பார்த்தீங்கன்னா RS எலக்ட்ரிக்கலில் டபுள் ஸ்ட்ரிப் லைட்டு. ஸோ இந்த லைட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த லைட் ஒன்று. இதுக்கப்புறமே இந்த டேங்குக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS எலக்ட்ரிக்கலில் 300 வாட்ஸ் ஹீட்ரு. ஸோ இந்த ஹீட்ரு வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. 200 வாட்ஸே போதுமானது தான். 300 வாட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட் ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், EB பற்றி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கட் ஆஃப் சீக்கிரம் ஆகிறதுனால கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். அப்புறம் இந்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீடிங் ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டைலில் நம்ம எப்பயுமே நம்ம வந்து எல்லா கஸ்டமருமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறது தான் சரிங்களா. உங்களுக்கு வந்து பீடிங் ஸ்டிக்கரு, பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் வந்து இந்த டேங்கை வந்து நல்லா உங்கள் ஸ்ட்ரென்த்தாக தாங்குற மாதிரி ஒரு டேபிள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நான் அந்த கேபினெட் காமிச்சிருந்தேன். இந்த கேபினெட்டுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து கொஞ்சம் சூட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு தேவைப்படுதுன்னு கேட்டதுக்கு எல்லா ஆங்கிளில் மேக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஆங்கிளில் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 கால்னு சொல்லுவாங்க சரிங்களா. 6mm திக்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஆங்கிளில் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்ட்ரென்த்தபிளான உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வெயிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 kg வந்து வெயிட் வந்துடும் சரிங்களா. ஏன்னா வந்து மேலே ஃப்ரேம் வந்து கொடுக்குற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து இதனுடைய வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 28 கிலோ வந்து லோடிங் கெப்பாசிட்டி வந்துடும் சரிங்களா. ஸோ இது வந்து தாங்கக்கூடிய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து 500 கிலோ வரைக்குமே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. மேலேயும் நீங்கள் வந்து 3க்கு 1.5க்கு ஹைட் வந்து 2 ஃபீட் வரைக்குமே நீங்கள் கொடுத்தாலுமே 2.5 கூட நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் வந்து சூப்பராக தாங்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் ஆக்சில் ப்ளஸ் வந்து ப்ரைமரு பிளாக் மேட்டு சரிங்களா. இது வந்து சேட்டன் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 கோடு மொத்தமாக 6 கோட் போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஆங்கிளில் வந்து நம்ம பெயிண்ட் அடித்தோம்னா துருப்பிடிக்கிறதுக்குள்ள ரீசன் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து வரும் சரிங்களா. அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ரெட் ஆக்சில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமே ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறமே பெயிண்ட் அடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆங்கிள் ஸ்டாண்ட் வந்து எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா, செஞ்சு வந்து ஷிப்பிங் அனுப்ப முடியுமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நான் செஞ்சு அனுப்புவேன். ஆனால் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இது வந்து ஒரு 28 kg வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கொரியரில் வந்து ஷிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
28 kg உங்களோட டிபெண்ட்ஸ் அந்த ஏரியா, அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா கொரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இல்லை நான் டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு எடுத்துக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்கள் பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது சரிங்களா. நல்லா வெயிட் ஆகிறதுனால வந்து கொஞ்சம் லாங் ஸ்பேஸாக இருக்கிறதுனால பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ வச்சு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து புக் பண்ணுறது ஒரு சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறமே வந்து நீங்கள் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும். இதோட காஸ்ட்டு சரிங்களா. அப்புறம் இதோட இது செஞ்சு கொடுக்குறனால இது பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறா என்னோட லேபர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால உள்ளூர் கஸ்டமர் மட்டும் தாராளமாக இந்த எல்லா ஆங்கிள் ஸ்டாண்டு வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம். வெளியூர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி ஸ்டாண்டு செய்கிறதுன்னு பார்த்து நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க. ஸோ இதனுடைய டோட்டல் பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 12,300 டோட்டல் ஆஃப் செட்டிங் சரிங்களா. 3 feet டேங்க்கு, 4 பிரேசிங்கு, மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைடிங் கிளாஸு, அதுக்கப்புறமே வந்து RS எலக்ட்ரிக்கலில் டபுள் ஸ்ட்ரிப் இம்போர்ட்டட் டேங்குக்கு வரக்கூடிய டபுள் ஸ்ட்ரிப் லைட் ஒன்று, RS எலக்ட்ரிக்கலில் 750 மோட்டர் ஒன்று, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா RS எலக்ட்ரிக்கலில் 300 வாட் சீட்ரு ஒன்று, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 5 kg பாக்ஸு, அதுக்கு தேவையான உள்ள மீடியாஸ் பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, ஜெனரேட்டர் ரோல் பார்த்தீங்கன்னா 10 பீஸு, பாண்டு ஸ்பஞ்சு, ஃபில்டர் பேடு, இது தேவையானது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டிக்கரு, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பீடிங் ஸ்டிக்கரு, அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிளில் ஸ்ட்ரென்த்தபிளான ஒரு ஸ்டாண்டு சரிங்களா. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 12,300 வருது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து டோட்டல் பட்ஜெட் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுற ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.